A rectangular floor measuring 4 meter length 2.2 meter breadth. அப்போ 4 meter length 2.2 meter என்னது breadth. The tile size of 140க்கு 60. அப்போ 140க்கு 60 அப்படிங்கிறது tile size சென்டிமீட்டரில் இருக்குது. Have to be laid such that tile do not overlap. Tile do not overlap. A tile can be placed in any orientation. எப்படினாலும் வச்சுக்கலாம். So long as its edges are parallel to the edges of the floor. அப்போ பேரலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. What is the maximum number of tile can be accommodated on the floor? ஸோ எத்தனை டைல்ஸ் மொத்தம் நீங்கள் வந்து அக்கமடேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைல்ஸ் வைக்க போகிறோம். டைல்ஸ் வந்து சரி சைஸ் போட்டுடலாம். இது வந்து 400 மீட்டர். இது வந்து 400 சென்டிமீட்டரா 220 சென்டிமீட்டரா சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு. ஓகேவா? ஓகே. அப்போ தான் 140 60னால் வைக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரி, எவ்வளோ ரெக்டாங்கிள் எவ்வளோ டைல்ஸ் வைக்க முடியுதுன்னு பார்ப்போம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு 60. ஓகே, 60க்கு 140, 60க்கு 140. அப்போ இது 140, இது 140 எவ்வளோ போயிடுச்சு, 280 போயிடுது. மீதி எவ்வளோ இருக்குது, 120 இருக்கா, மீதி 120 இருக்குது. அது இருக்கட்டும், அதாவது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து 60. இந்த 120ல் 60 சொல்லிட்டு 2 டைல்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ வந்துடும், ஒரு 140. ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ இருக்கும், ஒரு 80 இருக்குமா, ஒரு 80 இருக்கும். இது அப்படி இருக்கட்டும். ஸோ இதுலேயும் எவ்வளோ இடத்துல ஒரு 140 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது 1 2 3 4 4 டைல்ஸ் இப்போ வச்சாச்சு. இப்போ இதில் இங்கே நம்ம ஹைட்டாக வைப்போம். ஓகேவா? ஸோ இதில் 140 நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், கீழே இருந்து கூட வைக்கலாம், எப்படினாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 60 வரும். கரெக்டாக 60 வரும். அப்போது 4 6 60, 2 12, 3 18, 4 24. இது 200 தான் 24 வரும். ஓகே, அப்போ 60 60 60 60 4 24 வரை வந்தாச்சு. ஸோ இப்போ 140 போட்டு ஒரு 4, இங்கே 140 வச்சு ஒரு 4, இப்போ 8 இது வச்சாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ இதுவரை எவ்வளோ வந்திருக்கு, 24 தான் வந்திருக்கு, 240 வந்திருக்கு. ஏன்னா 160 இருக்குது இல்லையா, இங்கே 80 இருக்குது, இங்கே 160 இருக்குது. இங்கே அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், ஒரு 60க்கு 140 ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 பீசஸ் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஓரளவு எஃபெக்டிவாக ப்ளேஸ். சார் இப்போ நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் மொத்தமாக 400க்கு 220 கண்டுபிடிச்சி அதை 140க்கு 60ஆல் டிவைட் பண்ண அரௌண்ட் 10 கிட்ட வருது. இல்லைன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நார்மலாக இதில் வந்து அடிச்ச மேக்ஸிமம் நம்பருங்கிறது ஒன்று, டு நாட் ஓவர்லேப் அப்படிங்கிறது ஒன்று. இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது என்ன, அதை உடைக்கக்கூடாது அப்படிங்கிறத இதோட கான்செப்ட். ஓகேவா?